விவோ ரீசெண்டாக அவங்களோட டி சீரீஸில் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, விவோ T1. அந்த ஃபோன் இப்போ நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ ரெண்டையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராச்சும் இந்த ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா விவோ T1 5G இந்த ஃபோனோட பாக்ஸு. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 695 இருக்குது, 128 ரெஃப்ரெஷ் ரேட்டு, ரொம்ப ஸ்லிம்மான டிசைன் கொடுத்துருக்காங்களாம். இப்போது பிரிச்சுடுவோம். அன்பாக்ஸ் பண்ணோடனே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு குட்டி பேக்கேஜ் இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு டிபியூ கேஸ், அதுக்கப்புறம் ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட விவோ T1 5G கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூலும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளாக் கிரேடியன்ட் கலரில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியண்ட்டு. இதை நம்ம லைட்டில் காமிக்கும்போது அந்த டிசைன் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. டிசைன் வைஸ் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் உண்மையிலேயே பெட்டராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்துட்டு 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 240 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஃபுல் HD ப்ளஸ் LCD தான் கொடுத்துருக்காங்க. AMOLED கொடுத்துருக்கலாம், ஆனால் கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்பிளே நல்லாயிருக்கு. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருந்திருக்கும். கேம் விளாடும் போது தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கு. அதுவும் 120 Hzல வச்சு யூஸ் பண்ணும்போது இனிமேல் நல்ல அந்த டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜரையும் பாக்ஸ்குள்ளேயே கொடுக்குறாங்க. டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க, நம்மளால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் வரைக்கும் எடுக்குது. ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைட் யூசேஜ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் பேட்டரி தாங்கும். இல்லை ஹெவியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, 120 Hz வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக பேட்டரி ஒரு நாளைக்கு வந்து தாங்கும். பேட்டரி வைஸ் உண்மையிலேயே நல்லாவே இருக்குது. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட காம்பினேஷனாக LPDDR4க்கான ரேம் டைப் இருக்குது, UFS 2.2 கொடுத்துருக்காங்க. இது 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஹெவியாக கேம்ஸ் விளாட்றீங்க, ஹெவியாக மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த ப்ராசஸர் நல்லாவே தாங்கும். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா ஸ்னாப்ட்ராகன் 695 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 இருக்கு இல்லையா, அதை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த பேர் மட்டும்தான் 6 சீரிஸில் வச்சுருக்காங்களே தவிர ப்ராசஸர் உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது. ஃபோன் ஹீட் ஆகுதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் ஹீட் ஆகுது எப்போ அப்படின்னா அதிகமாக நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, அதிகமாக கேமரா யூஸ் பண்ணும்போது, அதிகமாக 120 Hzல வச்சு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் நல்லாவே ஹீட் ஆகுது. வார்ம் ஆகிறது கிடையாது, பயங்கரமாக ஹீட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. நிறைய பேர் இதுக்காக ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னா 5G எல்லா இடத்துலையுமே ப்ரொமோட் பண்ணும்போது விவோ T1 5G தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே 5G 2 பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. N77 N78ங்கிற 2 பேண்ட் தான். எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரில. அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 5 பேண்டாவது கொடுத்துருக்கலாம். 2 பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 5Gக்காக இந்த ஃபோனை வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக செட் ஆகாது. இதுக்கு நிறைய வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5Gக்காக பார்க்குறத கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து 3 கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ஒரே ஒரு கேமரா தான். 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா f1.8 அப்சரில், மீதி வந்துட்டு அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரில. செல்ஃபியில் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 அபச்சரில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். முன்னாடி கேமராலையுமே 1080p 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இமேஜ் குவாலிட்டியுமே சரி, வீடியோ குவாலிட்டியுமே சரி, ரெண்டுமே நல்லா இருக்குது. அவுட்டோர்லேயும் சரி, இன்டோர்லேயுமே சரி, செல்ஃபி பேக் கேமரா ரெண்டுலேயுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த லோ லைட்டுக்குன்னு போகும்போது தான் அந்த இமேஜ் குவாலிட்டி நல்லாவே தடுமாறுது. இந்த நைட் மோட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேமரா வைஸ் உண்மையிலேயே பெட்டராக இருந்திருக்கும். கேமரா ஆப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விவோ ஃபோன்லேயுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நைட் மோடு, போர்ட்ரேட், ஃபோட்டோ, வீடியோ, அதுக்கப்புறமா பேனோரமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோடு, டைம் லேப்ஸு, ப்ரோ ஃபோட்டோ, AR ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ AR ஸ்டிக்கர்ஸில் நம்மளால் வித்தியாசமான ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும்.
முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் நிறைய பேருக்கு. இந்த ஃபோனோட ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்டச் ஓஎஸ் 12 மேலே ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட யூஐ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் சரி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். கொசன்னு நிறைய கொடுக்காம எல்லாமே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணுறாங்க. அவங்களோட விவோ ப்ரௌசர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால் டெலிட் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஃபோன் வாங்கின புதுசில் நம்ம டெலிட் பண்ணாலும் திரும்ப திரும்ப டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் யூஐ இந்த விஷயத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் 4GB RAM 128GB இன்டர்னல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 16,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 19,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ரைஸுக்கு இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சைபர் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.